ட்ரூத் ஆர் டேர் பார்ட் 1 இதுவரை நடந்தவை. நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து கார்ல போயிட்டு இருந்தாங்க. போற வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல ஒரு கருப்பு பூனை இறந்து போகுது. தியா இத அபசகுணமா நினைக்கிறாங்க. ஆனா மத்த எல்லாரும் இத சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட காரும் தீப்பத்தி எரியுது. இதெல்லாம் தற்செயலா நடக்கல அப்படின்னு எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. எல்லாரும் எப்படியோ கடைசியா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க யாரும் தூங்கவே இல்லை. எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தியாவுக்கும் நியாவுக்கும் விக்கியை பத்தி வாக்குவாதம் ஏற்படுது. அப்புறம் அடுத்த நொடியே தியா கொல்லப்பட்டாங்க. இப்ப அவங்களோட உடம்புக்குள்ள டீனாவோட ஆத்மா இருக்கு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டீனா யாரு? அதை நாம இந்த பார்ட்ல பார்ப்போம். தியாவோட இந்த ரூபத்தை பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பயத்தால பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தியா அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ விக்கி கேக்குறாரு, தியா என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ற? ஏய், நான் தியா இல்ல, டீனா. டீனாவை மறந்துட்டியா? ஆனா நீ அன்னைக்கு கிளம்பிட்ட தானே? அப்போ இதெல்லாம் என்ன? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்குன்னு சொல்லி உனக்கு எல்லாமே தெரியும். உங்க எல்லாருக்கும் ட்ரூத் ஆர் டேர் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்ல? இப்ப வாழ்க்கையோட ட்ரூத் ஆர் டேர் கேம் ஏன் கூட நீங்க ஆடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தப்பு கூட உங்க உயிரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உண்மை சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொடுத்த டேர கண்டிப்பா முடிச்சாகணும். தியாவோட உடம்புல இருக்கிற டீனாவோட ஆத்மா இத சொல்லிட்டு கண்ணை உருட்டி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு ட்ரூத் ஆர் டேர் கேமோட கப்ஸ் பறந்து வந்து டேபிள் மேல விழுது. அப்போ தியாவோட உடம்புல இருந்த டீனாவோட கண்கள் அவங்களுக்கு எதிரில் உட்காந்துட்டு இருக்கிற பிரேனா மேல படுது. அப்படி டீனாவோட ஆத்மா சில மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வை பத்தி கேக்குது. அன்னைக்கு ஒரு பார்ட்டி நடந்தது. ஆனா பிரேனா எப்படி சீக்கிரம் தூங்கினாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதனால பயந்துகிட்டே சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அன்னைக்கு நான் எப்படி எவ்வளவு சீக்கிரம் அப்படி தூங்குனேன்னு. சதீஷ் எதையுமே யோசிக்காம டேரை தேர்ந்தெடுக்கிறாரு. சரி விடு, நீ சோஷியல் மீடியால போய் எனக்கு பண்ண அநியாயத்தை பத்தி பேசு. அப்புறம் அவங்களுக்கு சொல்லு, நீ பண்ண தப்புக்காக நீ பிராயஷ்சித்தமாக உன்னோட உயிரையே நீ எடுத்துக்க போறன்னு சொல்லி. ஆனா மியா என்னை இதெல்லாம் பண்ண விடாம தடுக்கிறான்னு சொல்லு. வாழ விட மாட்டேங்கிறா, சாக விட மாட்டேங்கிறான்னு சொல்லு. என்ன நடக்குது இங்க? எதனால சதீஷ் இதெல்லாம் பண்ணணும்? போதும், நிறுத்து உன்னோட கதைகள் எல்லாம். பிரேனா இப்படி சொன்ன உடனே தியாவோட கண்ணு ரொம்ப கருப்பா மாறுது. பிரேனாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி தியாவோட உடம்புல இருந்த டீனாவோட ஆத்மா கையை மேல தூக்குறாங்க. அப்ப பிரேனா காத்துல பறந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பிரேனாவை தொடக்கூட இல்லை. டேபிள் மேல உட்காந்து சைக்கிள் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ காத்துல பறந்துட்டு இருக்கிற பிரேனா தான் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிற கையை விடுவிக்கிற மாதிரி அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப மெதுவா பிரேனா காத்துல இன்னும் மேல போக ஆரம்பிச்சாங்க. அப்ப தியாவோட உடம்புல இருக்கிற டீனாவோட ஆத்மா சொல்லுது, இது விளையாட்டு கிடையாது, இதுதான் உண்மை. அன்னைக்கு ராத்திரி என் கூட என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் எனக்கு தெரிய போகுது. டீனா நீ பிரேனாவை விட்டு, நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன். சதீஷ் அப்படி சொன்னதை கேட்டு டீனா பிரேனாவை பழையபடி அதே சேர்ல உட்கார வச்சாங்க. அப்புறம் அவங்க சதீஷை முறைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சதீஷ் தான் போனை எடுத்து சோசியல் மீடியாவில் லைவ் போடுறாரு. அப்புறம் பல மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல மாசத்துக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி பார்ட்டி பண்றதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த குரூப்ல தியா இல்லை, அதுக்கு பதிலாக டீனா இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரூத் அண்ட் டேர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாடர்ன் ட்ரூத் அண்ட் டேர் கேம்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருந்தது. அது எதுவுமே நியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த விளையாட்டுல டீனா விக்கி கூட ரொம்ப நெருங்கி வந்தாங்க. இது கொஞ்சம் கூட நியாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ட்ரிங்க் பண்ண போன சதீஷை தனியா சந்திச்சு டீனாவை கொல்ல சொல்லி சதீஷ் கிட்ட தியா சொன்னாங்க. இத சொன்ன உடனே சதீஷ் தியா கிட்ட சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் விளையாட்டு தானே, நீயும் ஜாலியா விளையாடு. டீனா இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை போய் கொல்ல சொல்ற?
சரி சதீஷ், இந்த விஷயம் எல்லாம் பிரேரணாக்கு எப்படி தெரிய வரும்? நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயம் எல்லாமே அவளுக்கு எப்படி தெரிய வரும்? சொல்லு. நீ ஒரு விஷயம் பண்ணு, நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணிதாகணும், இல்லனா உன்னோட வாழ்க்கையை கூட நான் கண்டிப்பா அழிக்க போறேன். அப்போ நீயா அப்படி சொன்னதை கேட்டு டீனாவை கொல்றது சரிதான் அப்படின்னு சதீஷ் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி டீனாவை கொல்றதுன்னு திட்டம் போடுறாரு. டீனா வீட்டுக்கு போகும்போது போற வழியில ஏதாவது பண்றதுதான் சரின்னு சதீஷ் நினைக்கிறாரு. அவரோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக விக்கியோட ட்ரிங்க்லையும் பிரேனாவோட ட்ரிங்க்லையும் எதையோ கலக்குறாங்க. மெதுவா அவங்க மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படி மயக்கம் போட்டா மட்டும்தான் டீனா பார்ட்டி முடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள நம்ப வைக்க முடியும். அப்போ மெதுவா சதீஷ் கலந்து கொடுத்ததை குடிச்ச பிரேனாவும் விக்கியும் சுய நினைவை இழந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதும் அவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்ப சதீஷ் ரொம்ப வேகமா டீனாவோட ரூம் கதவை தட்டுறாரு. இந்த ராத்திரியில கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு டீனா எழுந்து வந்து சதீஷ் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு சதீஷ்? ஏதாவது முக்கியமான வேலையா? நாம கேம் விளையாடிட்டு இருக்கும்போது நீ விக்கி கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த போல. சதீஷ் அப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே டீனா கொஞ்சம் பதட்டமாகறாங்க. டேரை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்டையரா என்னோட சாய்ஸ் தான். கேம் வேற வாழ்க்கை வேற இல்லையா? இதுதான் ரூல். இதுதான் ரூலா இருந்தா கேமுக்கு வெளியே கூட என்னோட ரூல் வேலை செய்யுது. இந்த மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டே நீயா அந்த ரூம்குள்ள நுழையிறாங்க. வந்த உடனே ரொம்ப வேகமா டீனாவோட கன்னத்துல அறையிறாங்க. நீயா அடிச்ச வேகத்துல டீனா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழும்போது கட்டிலோட மூலையில முட்டிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. டீனாவுக்கு ரத்தம் கொட்டிட்டு இருக்கிறத பார்த்து கூட அவங்களுக்கு இரக்கமே வரல. அப்ப சதீஷும் நீயாவும் சேர்ந்து டீனாவை கட்டில கட்டி போடுறாங்க. அப்போ சதீஷ் சொல்றாரு, நீ வெளியே போ, நான் என் வேலையை முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். சதீஷ் இப்படி சொன்ன உடனே நீயா அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. சதீஷ் டீனாவை ரேப் பண்ணி கொன்னுடுறான். காலையில எழுந்த உடனே விக்கி கிட்டையும் பிராணா கிட்டையும் நீங்க 2 பேரும் தூங்கிட்டே இருக்கும்போது டீனா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. சதீஷ் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியா லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சதீஷோட கழுத்தை தியாவோட உடம்புல இருந்த டீனாவோட ஆவி இறுக்கமா பிடிக்குது. அவர் போனும் கூட கீழே விழுந்துருது. சதீஷ் எப்படியோ டீனாவோட கையை விடுவிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடி ஒரு ரூம்குள்ள போய் உள்பக்கமா தாள் போட்டுக்கிறாரு. உடனே நியாவும் ஓட முயற்சி பண்றாங்க. ஆனா டீனாவோட ஆவி நியாவோட காலை பிடிச்சு இழுக்குது. அப்போ அங்க இருந்த டேபிள் மேல இருக்கிற கத்தி எடுத்து நியா எங்கேயும் போக முடியாதபடி நியாவோட கால்லயே டீனாவோட ஆவி குத்துது. நியா ரொம்ப பரிதாபமா அங்கிருந்து ஊர்ந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த பண்ண வீட்டுக்கு வெளியில ரொம்ப வேகமா காத்து வீச ஆரம்பிக்குது. அங்க பிரேனாவும் விக்கியும் டேபிள் கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப விக்கிக்கும் பிரேனாவுக்கும் எதிரில தியாவோட உடம்புல இருக்கிற டீனாவோட ஆத்மா நிக்குது. அப்போ டீனா சொல்றாங்க, உங்க 2 பேராலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நீங்க நடுவுல வந்தா உங்களை கூட சாகடிப்பேன். இப்படி சொல்லி முடிச்ச உடனே டீனா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் நேரா சதீஷோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல சதீஷ் இல்ல. அப்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கத்துற சத்தம் அந்த வீடு முழுவதும் எதிரொலிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அலமாரியில ஒளிஞ்சிட்டு இருந்த சதீஷ் ரொம்ப பயப்படுறாரு. அலமாரியில இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா வெளியில இருக்கிற டீனாவோட ஆத்மாவை பாக்குறாரு. அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. டீனாவோட ஆத்மா கிட்ட இருந்து தான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சதீஷ் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்ப திடீர்னு பூனை கத்துற சத்தம் சதீஷோட காதுக்கு கேக்குது. அவர் உடனே பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு கருப்பு பூனை அவரை ரொம்ப கடுமையா தாக்குது. சதீஷ் உடனே அந்த அலமாரியில இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே எழுந்து தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஓடுறாரு. தான் நண்பர்கள் இருந்த ஹாலுக்கு ரொம்ப வேகமா ஓடுறாரு. சதீஷ் இப்படி ஓடிட்டு இருக்கிறத பார்த்த டீனாவோட ஆத்மா சதீஷ் ஓடுறத நிறுத்திடுது. சதீஷ் காலால ஓடிக்கிட்டே இருந்தாலும் அவர் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட முன்னேறி போகல. அப்ப டீனா கை காலை திருப்பி வச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நேரா நியா கிட்ட போறாங்க. நியாவை பார்த்து சத்தமா கத்துறாங்க. டீனா கத்துற சத்தம் அந்த ரூம் முழுவதும் எதிரொலிச்சது. நியா தான் காலில் குத்தி இருந்த கத்தியை எடுத்து வேகமா ஓடி போய் சதீஷோட நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. சதீஷ் தான் குத்தன கத்தியை எடுத்து நியாவோட நெஞ்சிலே குத்திடுறாரு.
2 பேருமே இறந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரூத் அண்ட் டேர் கேம்ல சதீஷ் ஒத்துக்கிட்ட மாதிரியே சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. இவங்க 2 பேர் பண்ண விஷயம் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் போலீஸ் வராங்க. அவங்க அதிகமாக விசாரிக்கல, ஏன்னா சதீஷ் ஏற்கனவே நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. நியா பண்ண விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. தியா பயந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க இறக்கல. டீனா தான் அவங்க 2 பேரையும் பழி வாங்கறதுக்கு தியாவோட உடம்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப தியா ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. நடந்த எந்த விஷயமும் தியாவுக்கு ஞாபகத்துல இல்லை. சாதாரணமா விளையாடிக்கிட்டு இருந்த அந்த விளையாட்டுல காதல் கலந்தது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. ட்ரூத் அண்ட் டேர் கேமை உருவாக்கியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உருவாக்கியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளியே கொண்டு வந்து 2 பேர் இறப்புக்கு காரணமாயிடுச்சு. ஆனா இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய உண்மைதான். ஒரு ஆள் அவரோட வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மனிதர்களோட வெட்டப்பட்ட பாகங்களை ஒரு பேக்ல போட்டு நிரப்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒருத்தங்க அவரோட தோள் மேல கை போட்டு சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல கௌரவ். நடக்க கூடாத விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி நீ யோசிக்கிற. ஆனா ஒரு விஷயத்த உன்னால எதுக்காக புரிஞ்சுக்க முடியல? நீ எல்லாமே நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்க. கௌரவோட மனைவி சீமா கௌரவ் கிட்ட இதெல்லாம் சொல்லி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீமா சொல்ற எதையும் கௌரவ் கேட்கவே இல்லை. என்ன எனக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கௌரவ், ஒரு வாட்டி என்னோட பேச்சு. சீமா சொன்ன எதையுமே கௌரவ் கேட்க கூட முயற்சி பண்ணல. தன்னை தடுக்க முயற்சி பண்ண சீமாவை கௌரவ் தூரமா தள்ளி விட்டுட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. 2 நாள் கழிச்சு பனாரஸ்ல இருக்கிற மணிகர்ணா காட் அப்படிங்கிற இடத்துல யாரோ ஒருத்தரோட அட்ரஸை அவர் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா யாரும் அட்ரஸ் கொடுக்கல. நிறைய பேர்கிட்ட தொடர்ந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் தோராயமான அட்ரஸை சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆளு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கௌரவ் கிட்ட சொல்றாரு, ஏய், முடிஞ்சது தானே, இப்ப என்ன பண்ண போற? கௌரவ் அந்த ஆளை திரும்பி பார்த்துட்டு அவர்கிட்ட எதுவுமே பேசாம கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. மூலையில உட்காந்துட்டு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆளு கௌரவை பார்த்து இப்படி சொல்றாரு, டோம் ராஜா தானே? டோம் ராஜா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே கௌரவ் அமைதியா நின்னுடுறாரு. என்ன சொன்னீங்க? டோம் ராஜாவா? அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? நான் எப்பல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ செத்து போன மனுஷனை பேக்ல போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நான் கூப்பிட்டது கேட்கலையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க போதைப் பொருள் விற்கிறவங்களோன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். நான் விற்க எதுவும் இல்ல, வாங்க வந்திருக்கேன். அப்படின்னா உன்ன மாதிரியான ஆளை டோம் ராஜா கிட்ட கூட்டிட்டு போனா நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். சொல்றது புரியுதா? 5000 ரூபாய் ஆகும், ஒத்துக்கிட்டா நம்ம போகலாம். அந்த ஆளு கௌரவ் கிட்ட இப்படி பேரம் பேசினாரு. உடனே கௌரவ் தான் பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாயை எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுக்கறாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்ட அந்த ஆளு கௌரவை கூப்பிட்டு பின்னாடி வரும்படி செய்கையை காட்டிட்டு அந்த ஆளு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. இவ்ளோ பணம் கொடுக்கற, உனக்கு என்ன வேலாகணும்? முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ஆளு கௌரவை பார்த்து இந்த மாதிரி கேட்கிறாரு, நீ ஏன் டோம் ராஜாவை தேடிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? அது என்னோட பர்சனல், அதை சொல்ல முடியாது. சீக்கிரமா நீங்க என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தது டோம் ராஜா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. அட, ஏங்க இவ்ளோ கோவப்பட்டு இருக்கீங்க? இத ஒரு முறை அடிச்சு பாருங்க, உங்க கோவலாம் பஞ்சா பறந்து போயிடும். இந்த பெரிய பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. டோம் ராஜாக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போறீங்களா? கௌரவ கூட்டிட்டு வர அந்த ஆளோட பேரு ஜங்கி. ஜங்கியும் கௌரவும் பேசிக்கிட்டே கங்கையோட கரைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜங்கி சொல்றாரு, என்ன இப்படி பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க, நாம இந்த கங்கையை கடந்து போயாகணும். இந்த நதியை கடந்து போனாதான் டோம் ராஜாவை பார்க்க முடியும். இப்படி சொன்ன உடனே 2 பேரும் ஒரு படகுல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த படகு கங்கை நதி வழியா போக வேண்டிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கௌரவ் படகுல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது யோசிக்க கௌரவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. எதால அப்படி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியவே இல்லை. அப்போ அவங்க போயிட்டு இருந்த அந்த படகுல நீர் குமிழிகளோட சத்தம் கேக்குது. ஆனா கௌரவ் பயப்படல. அதுக்கு பதிலா அந்த நீர்க்குமிழி எங்க வந்துட்டு இருக்குன்னு பார்த்து அந்த நீர்க்குமிழி வர பக்கமா போறாரு. அந்த நீர்க்குமிழி வந்துட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு தெரிஞ்ச முகம் மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது. அட, என்ன சார், படகுக்கு இவ்வளோ பக்கம் போயிட்டு இருக்கீங்க? பக்கம் போனா படகு கவிழ்ந்துரும். இப்ப நம்ம கங்கைக்கு நடுவுல இருக்கோம்.
ஐயோ சார், இந்த பக்கம் வாங்க. இப்படி சொல்லிட்டு ஜங்கி கௌரவ படகுக்கு நடுவுல இழுக்க முயற்சி பண்றாரு. ஆனா திடீர்னு அந்த நீர்க்குமிழிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அது கௌரவ பிடிச்சு உள்ள இழுத்துருது. கௌரவ் அந்த கங்கை நதியில விழுந்துடுறாரு. இப்ப அவரு அந்த ஆத்துக்குள்ள வேதனையில மூழ்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணிக்குள்ளேயே ரொம்ப மோசமான ஏதோ ஒரு சக்தி அவரோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அவர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட கழுத்தையும் யாரோ ஒருத்தங்க நெரிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. இப்ப அவரு அந்த கங்கை ஆத்துக்குள்ள அப்படியே மூழ்கிட்டே இருக்காரு. அவரோட கண்களும் இப்போ மெதுவா மூட ஆரம்பிச்சது. நான் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை கௌரவுக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவர் அந்த கங்கை நதியோட அடிக்கே போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரோட உயிர் அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு. ஒரு முறை மூடின அவரோட கண்ணு மறுபடியும் திறக்கவே இல்லை. ஐயோ சார், எழுந்துருங்க, சூரியனுக்கு வாங்க, கண்ணை திறங்க. ஜங்கி தொடர்ந்து கௌரவ எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கௌரவோட வயிற்றை அழுத்தி அவர் வயிற்றில் இருக்கிற தண்ணியை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கௌரவுக்கு சுயநினைவு வந்துடுது. அவர் கண் திறந்து பார்த்தப்போ அவர் கண்கள்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அடுத்த நிமிஷமே கௌரவ் ரத்த கண்ணீரால அழ ஆரம்பிச்சாரு. அங்க நின்னுட்டு இருந்த ஜங்கிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கௌரவோட கண்ணுல இருந்து வந்துட்டு இருந்த ரத்த கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்லை. கௌரவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு ஜங்கி நினைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கங்கை நதியில மக்கள் மிதக்கிறதையும் இறந்து போறதையும் ஜங்கி நிறைய பார்த்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி கண் தெரியாம போறத பாக்குறது இதுதான் முதல் முறை. ஜங்கி அதை கேள்வி கூட பட்டதில்ல. சார், நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க டோம் ராஜாவை ஏன் சந்திக்க விரும்புறீங்க? நீங்க பேசுங்க, இல்ல நான் உங்களை இங்கேயே விட்டுருவேன். சொல்லுங்க. அது நான் ரொம்ப கெட்டவன். ஆனா யாருக்கும் கெட்டது பண்ண விரும்பல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. டோம் ராஜாவை சந்திக்கணும்னு தான் அந்த ஆசை. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ. கௌரவோட வார்த்தையை கேட்டு அவர் கண்ணில இருந்து வர ரத்த கண்ணீரை பார்த்து ஜங்கி அவரோட நெத்தியில அவரே அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் தனக்குத்தானே முணுமுணுக்கிறாரு, இவங்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டனே. அப்புறம் ஜங்கி கௌரவோட பேக்கை தூக்கிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்தை அடையிறாங்க. அந்த இடத்துல தான் டோம்ராஜ் இருக்காரு. அங்க பல பேரோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்த ஜிங்கி கௌரவ அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு, சார் கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க, நான் போய் டோம்ராஜாவை வர சொல்றேன் சார். இப்படி சொல்லிட்டு ஜங்கி டோம்ராஜாவை கூட்டிட்டு வரதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கௌரவ் அந்த இடத்துலயே அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அப்ப விசித்திரமான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா உன் முன்னாடி தான் இருக்க, என்ன பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க, நான் தான் அனோஜ். கௌரவுக்கு அந்த குரலை கேட்டதும் அவர் அந்த குரலை தேடி அங்கேயும் இங்கேயும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க எல்லா இடத்துலயுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கௌரவ் தொடர்ந்து அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. கையை முன்னாடி நீட்டி அவர் போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு முன்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா அவர் அந்த நெருப்புல விழ போறாரு. அப்போ ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் நினைச்சா உன் ஆத்மாவை உன் உடல்ல இருந்து வெளியெடுத்து அதை காத்துல ஊதிவிட முடியும். நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா உடனடியா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. நீங்க டோம்ராஜா தானே? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன், எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ். கௌரவ் இப்படி டோம்ராஜா கிட்ட மண்டிட்டு கேட்கிறாரு. அப்புறம் டோம்ராஜாவோட காலை பிடிச்சு அழ தொடங்குறாரு. கௌரவ் இப்படி அழுறத பார்த்து ஜங்கியும் குனிஞ்சு டோம்ராஜா கிட்ட சொல்றாரு, டோம்ராஜா, இவர் சொல்றத ஒரு முறை கேளுங்களேன். இவன் உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கன்னு வேற சொல்றான். ஜங்கியோட பேச்சை கேட்டு கௌரவ் இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து டோம்ராஜா கௌரவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. சரி வா, நான் உன் கூட வரேன். என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு. டோம்ராஜா அப்படி சொன்ன உடனே கௌரவ் தான் பேக்கை தேட ஆரம்பிக்கிறாரு. என் பேக் எங்க? அது எங்க இருக்கு? கௌரவ் பேக்கை கேட்ட உடனே ஜங்கி கௌரவ் கிட்ட பேக்கை கொடுக்குறாரு. கௌரவ் உடனே பேக்கை திறந்து அதை கீழே கொட்டுறாரு. அதிலிருந்து மனுஷ உடலோட துண்டுகள் கீழே வந்து விழுது. இது என் சகோதரனோட உடல். நீங்க சூனியம் பண்ணி இவனுக்கு நீங்க உயிரை கொடுங்க. அட, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நீ உடம்ப அறுத்து அதை டோம்ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்திருக்க, அதுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க சொல்ற? இது எப்படி சாத்தியம்? காரணமே இல்லாம கண்ணை இழந்து நீ ஏன் நேரத்தையும் வீணடிச்சிட்ட? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?
ஜங்கி இப்படி ரொம்ப கோபத்தோட கௌரவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டோம் ராஜா ஜங்கி அமைதியா இருக்க சொல்லி சைகை காட்டுறாரு. இந்த மனித உடல்களுக்கு உயிரை கொடுக்கிற சூனியத்தை கத்துக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே என்ன தேடி ஒருத்தன் வந்திருக்கான். ஆமா, அது நான் தான். என் சகோதரனை வாழ வைக்கணும்னு நான் சூனியம் கத்துக்கிறதுக்காக வந்தேன். ஆனா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த சூனியம் ரொம்ப ஆபத்தானது. என்னால இதை பண்ண முடியாது. என் அதிகாரம் இதுக்கு அனுமதிக்காது. டோம் ராஜா இப்படி சொன்ன உடனே கௌரவ் பிரக்தியோட உச்சத்துக்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வலிஞ்சிட்டு இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாரு, நான் சின்ன வயசுலேயே என்னோட பெற்றோரை இழந்துட்டேன். நான் என் தம்பியை வளர்த்து அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கி வச்சேன். ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்துட்டான். அப்படி நடக்கும்போது நான் அவன் கூட இல்லவே இல்லை. என் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு நான் நினைக்கல. உங்களால் முடிஞ்சா என் தம்பிக்கு உயிர் கொடுங்க, தயவு செஞ்சு உயிர் கொடுங்க. ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியலன்னா நான் வேற எங்கேயாவது போகிறேன். என் தம்பியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் முடியாது. இப்படி சொல்லிட்டு கௌரவ் தான் தம்பியோட உடல் பாகங்களை எடுத்து அதை ஒட்ட வைக்கிறாரு. அப்போ டோம் ராஜா சொல்றாரு, நான் டோம் ராஜா, என்னால எல்லாருக்குமே முக்தி கொடுக்க முடியும். அதே மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற ஆன்மாவை திரும்பவும் அவங்க உடம்புல கொண்டு வர கலையை நான் கத்து வச்சிருக்கேன். ஆனா நீ சொல்றத பண்ண முடியாது. ஆனா ஒன்று பண்ண முடியும். சில நிமிஷத்துக்கு அவனை உன் கூட பேச வைக்க முடியும். கொஞ்ச நேரம் மட்டும் உன் தம்பியை என்னால் உயிரோட வச்சிருக்க முடியும். பேசுறதுக்கு ஒத்துக்கிறியா சொல்லு. கொஞ்ச நேரம் கௌரவ் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. கௌரவ் சரின்னு சொன்னதும் கீழே இருக்கிற உடல் பாகங்களை எடுத்து டோம் ராஜா ஊசி நூலால தைக்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பு முழுவதையும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சடலத்தோட தலையில சிவப்பை பூசி டோம் ராஜா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உடல்களையே சுத்தி சுத்தி வராரு. அப்புறம் அந்த உடல் மேல சாம்பலை தூவுறாரு. டோம் ராஜா சொன்ன மந்திரம் அந்த இடத்துல 8 திக்கும் எதிரொலிச்சிட்டு இருந்தது. கீழே கிடந்த அந்த சடலத்தோட கண்கள் திடீர்னு விழிக்குது. அப்போ அந்த சடலம் சொல்லுது, அண்ணா, நான் அனுஜ். கௌரவ் அனுஜோட குரலை கேட்ட உடனே அவனை தொடர்றதுக்காக தன்னோட கை கால்களை முன்னும் பின்னும் அசைச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அப்ப தான் தம்பி அனுஜ் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் தன்னோட அண்ணனை நோக்கி போய் அண்ணனோட கழுத்திலேயே கடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. கௌரவோட கழுத்துல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சது. அனுஜ் இப்படி பெரித்தனமா மாறி இருக்கிறத பார்த்து ஜங்கிக்கு போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அவரு டோம் ராஜா கிட்ட சொல்றாரு, டோம் ராஜா, இந்த புணத்து மேல அப்படி என்ன மந்திரத்தை போட்டீங்க? ஏன் இப்படி பயங்கரமா மாறிடுச்சு? நான் மந்திரம் போடுறதுக்கு முன்னாடியே கௌரவ் அவன் தம்பி அனுஜ உயிரோட கொண்டு வரதுக்கு நிறைய மந்திரங்களை போட்டிருக்கான். அந்த மந்திரம் தப்பா போய் நிறைய பேய்களை எழுப்பி விட்டுருக்கான். அந்த பேய் தான் கௌரவ குருடாக்கி இருக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அனுஜ உயிரோட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். இப்ப அவனோட உடம்புல நிறைய பேய்கள் இருக்கு. அது நம்மளையும் கொல்ல பாக்குது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா நம்மள அது கொன்னுடும். பாத்தீங்களா அவனோட கழுத்தை எப்படி கடிச்சிட்டு இருக்குன்னு? அனுஜோட அந்த இறந்த உடம்புக்குள்ள இப்போ நிறைய பேய்கள் இருக்கு. இதை பார்த்து ஜங்கி பயந்து போய் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. அப்ப அந்த பேய் வந்து ஜங்கியோட கழுத்தை பிடிச்சிருது. ஜங்கி வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பேய் ஜங்கியோட கழுத்துல குத்த போகும்போது அனுஜோட அண்ணா கௌரவ் அனுஜ வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறாரு. கௌரவ் அப்படி பின்னாடி பிடிச்சிக்கிட்ட உடனே டோம் ராஜா கிட்ட கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா தான் தம்பி அனுஜோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய்களோட சக்தி குறைவா தான் இருக்குன்னு அவருக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. உடனே தான் தம்பியோட உடம்பை பிடிச்சி அதை பின்னாடி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. தான் ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தி கௌரவ் பின்னாடி இழுத்துட்டு போறாரு. அங்க அவங்களுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கௌரவ் தான் தம்பியோட உடலை இழுத்துட்டு போய் அந்த நெருப்புல போட முயற்சி பண்றாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. அப்ப கௌரவ் அனுஜ் கிட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத, அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போனா என்ன, கண்டிப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. கௌரவ் தான் தம்பி அனுஜ் கிட்ட இப்படி சொல்லிட்டு தான் தம்பியை அந்த நெருப்புக்குள்ள இழுக்கிறாரு. 2 பேருமே அந்த நெருப்புக்குள்ள விழுந்துடுறாங்க. அவங்க அந்த நெருப்புக்குள்ள குதிச்ச உடனே கௌரவ் தான் தம்பியோட சேர்ந்து உயிரோடையே எரிஞ்சிட்டாரு. இப்ப கௌரவ் தான் தம்பியை விட்டு பிரியவே முடியாது. நண்பர்களே, நம்ம உயிரோடு இருக்கும்போது பல மன்னர்களை பார்க்கலாம். ஆனா அவங்களா இருந்தா பெரும்பாலும் காசில தான் எரிப்பாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான், அப்புறம் காசில வந்து உயிரை விடுறான். இந்த காசில இருக்கிற டோம் ராஜா
அவரோட ஒரே வேலை இறந்தவங்க எல்லாருக்கும் இறுதி சடங்கு பண்றது தான். அவர் தான் இறந்த எல்லாருக்கும் முக்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டோம் ராஜா அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது யமராஜா. ஆசைப்பட்ட பாம்பு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கொன்னுட்டா இதெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? இல்ல, இல்லவே இல்ல. ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு செத்துட்டா இந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அவங்க இதை முன்னெடுத்துட்டு போவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தரையில நகர்ந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரோட கால்கள்ல பாம்பு கடிச்ச அடையாளங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. அவரோட முழு உடலும் இப்போ நீல நிறமா மாறி இருந்தது. அவரோட கண்கள்ல இருந்தோ மூக்குல இருந்தோ ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. விஷயம் ரொம்ப ஆபத்தானது. அந்த மனுஷனோட முகம் கூட நீல நிறமா மாறி இருந்தது. இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு இருந்தும் கூட அவர் நகர்ந்துக்கிட்டே இருந்தாரு. அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் அவரோட உயிரை காப்பாத்திக்க போராடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பெரிய பாம்பு வேகமா வந்து அவரோட மார்பிள ஏறி நின்னு சொல்லுது, என்ன சாகடிக்கலான்னு நினைக்கிறீங்களா? நீ ரொம்பவே தைரியசாலி தான், நான் நம்புறேன். ஏன்னா என்ன சாகடிக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்றல. ஆனா யாரு விளையாடுனாலோ கடைசியில ஜெயிக்கிறது மட்டும் நான் தான்டா. நான் தான். இப்படி சொல்லிட்டு அந்த பாம்பு அந்த ஆளோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அது ரொம்ப இறுக்கமா நெரிச்சதால அந்த ஆள் வலி தாங்க முடியாம வாய் திறந்து கத்துறாரு. அவர் வாயை திறந்த உடனே அந்த பாம்பு அவரோட வாய்க்குள்ள போயிடுது. அப்புறம் அடுத்த நொடியே அவர் வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கொடூரமா அவரோட உயிர் போயிடுது. யாராவது இருக்கீங்களா? எனக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா? நான் இந்த கிராமத்தோட பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இங்க யாருமே வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது வீடு கொடுங்க. நான் நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு வாடகைக்கு வீடு மட்டும் கொடுங்க. சரி சரிப்பா, உன் பேரை சொல்லு. என்னோட பேர் ரோமி. ரோமி. என்னோட பேர் நாகேஷ். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், எங்க வீட்டில் காலியான ரூம்னு எதுவுமே இல்லை. நானே ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு வாடகைக்கு வீடு தர முடியாது. நாகேஷோட பேச்சை கேட்ட உடனே ரோமி சோகமாயிடுறாரு. ரோமி திரும்ப போக முயற்சி பண்றாரு. அப்ப நாகேஷ் ஏதோ யோசிச்சுட்டு சொல்றாரு, ஒரு இடம் இருக்கு. உன்னால் அந்த இடத்துல இருக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. அது எங்க இருக்கு சொல்லுங்க. இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு 3 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுது. தொடப்புக்கட்டையா? ஆமா, இதை பிடிச்சிக்கோ. என்னை பின்தொடர்ந்து வா. நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்தை காட்டுறேன். நீ இங்க தங்கறதுக்கு கம்மியான வாடகை கொடுத்தாலே போதும். ரோமி நாகேஷோட பேச்சை கேட்டு பின்னாடியே போறாரு. 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பழமையான கோவில். 2 பேரும் அதோட வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. அதோட கதவுல பாம்போட உருவங்கள் நிறைய இருந்தது. அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நாகேஷ் ரோமி கிட்ட கேக்குறாரு, உனக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இல்லை தானே? இல்ல, எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. நீ நான்வெஜ் இல்ல சரக்கு ஏதாவது அடிப்பியா? நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல. அதை பார்த்தாலே எனக்கு கொமட்டிட்டு வரும். அப்புறம் சரக்குன்னு சொன்னீங்கல்ல, அதோட கலர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ரோமி இப்படி சொன்னதை கேட்டு நாகேஷ் ரோமியை கொஞ்ச நேரம் பார்க்கறாரு. அப்புறம் நேரா அந்த கதவு பக்கம் போய் அந்த கதவை சத்தமா திறக்கிறாரு. அந்த கோவில ரோமி ரொம்ப திகைப்போட பார்க்கறாரு. அவரோட கண்ணுக்கு எதிரில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவில் இருந்தது. அந்த கோவிலை சுத்தி ஒரு பெரிய பாம்போட உருவமும் இருந்தது. அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருந்த ரோமி நாகேஷை பார்த்து கேட்குறாரு, நான் தனியா இருக்க தான் கேட்டேன், குடும்பத்தோட ஒன்றும் இல்லை. இங்க பாருப்பா, என்கிட்ட இருக்கிற ஒரே காலியான இடம் இதுதான். என்ன இந்த இடம் இவ்வளோ பெருசா இருக்கு? முதல்ல கொஞ்ச நாள் தங்குவோம், அப்புறம் வேற எங்கேயாவது வீடு பார்த்துக்கலாம். ரோமி இப்படி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. அப்போ நாகேஷ் சொல்றாரு, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தங்குறீங்க தானே? எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. கம்மியான வாடகையில இவ்வளவு நல்ல இடம் யாருக்கு கிடைக்கும்? சரி, இங்க பாருப்பா, இந்த ஊர் மக்கள் யாராவது வந்து ஏன் இங்க நீ தங்குறன்னு கேட்டா நாகேஷ் தான் இங்க தங்க சொன்னாருன்னு சொல்லிடுப்பா. அது மட்டும் இல்லாம நீ இங்க தேவையில்லாம எந்த ஒரு கதவையும் திறக்கவே கூடாது. பகல்ல நீ உன் வேலையை பாரு, நைட்டு மட்டும் இங்க வந்து தங்கிக்கோ. நீ இருக்கிற ரூமை சுத்தமா வச்சுக்கோ. உனக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்து விடுறேன். நாகேஷ் ரோமி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரோமியை உள்ள போக சொல்லிட்டு நாகேஷ் அந்த கோவிலுக்குள்ள கால் கூட வைக்காம வெளியே போயிடுறாரு.
நாகேஷ் ரோமிக்கு கொடுத்த அந்த இடம் ஒரு பூசாரியோட ரூம். அது பல வருஷங்களா தூசி படிஞ்சிருக்கு. அங்க பெரிய பெரிய சிலந்தி வலைகள் இருக்கு. அந்த ரூமோட ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கோவிலோட முக்கிய வாசல் தெரியுது. ரொம்ப நேரம் கடின உழைப்புக்கு அப்புறம் ரோமி அந்த ரூமை சுத்தம் பண்ணிடுறாரு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ரோமி ரொம்ப சோர்வா இருந்தாரு. வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமையில அவர் இல்லை. அதனால அவரு பசியோட சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கோவிலோட கதவை யாரோ திடீர்னு தட்டுறாங்க. சோர்வா படுத்துட்டு இருந்த ரோமி தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. கதவை தட்டுனது யாருன்னு போய் பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. அங்க நாகேஷோட மூத்த பொண்ணு கெய்னா ரோமிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க, பாபா உங்களுக்காக சாப்பாடு கொடுத்து அனுப்பினாரு. ரோமி அமைதியா அந்த பொண்ணை மேலையும் கீழையும் ரொம்ப அன்பா பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாப்பாடை வாங்கிக்கிறாரு. சரி, நீங்களும் வாங்க, வந்து என் கூட சாப்பிடுங்க. வாங்க, உள்ள வாங்க. இல்லங்க, நாங்க அந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பாபா சொல்லிருக்காரு. ஒருவேளை எங்க குடும்பத்துல யாராவது அந்த கோவிலுக்குள்ள வந்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். அதனாலதான் நாங்க யாரும் உள்ள வர மாட்டோம். யார் எழுந்திருப்பாங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, விடுங்க. நீங்க சிட்டி ஆளுங்க, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் புரியாது. இப்படி சொல்லிட்டு கெய்னா அங்க கொஞ்ச நேரம் கூட நிக்காம தான் வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. ரோமியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் எழுந்து அவரு வேலைக்கு போறாரு. இப்படியே தொடர்ந்து 5 நாளைக்கு வேலைக்கு போறாரு. நைட்டு கோவிலுக்கு வராரு. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு பேங்க் லீவ். அதனால அவரு எங்கேயும் போகாம அந்த ரூம்லயே படுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே கெய்னா வழக்கமா ரோமிக்காக காலையிலயும் சாயங்காலத்திலயும் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. ரோமி அவங்கள தினமும் காதலோடையே பார்த்துட்டு இருந்தாரு. கெய்னாவை பார்த்தா அவரோட வயிறு பசியும் நிறைஞ்சிரும், அவரோட மனசும் நிறைஞ்சிரும். இன்னைக்கு ரோமி கெய்னா எப்போ வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவரோட ரூம்லயே படுத்துட்டு இருந்தாரு. வழக்கம் போல கெய்னா வந்துட்டாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா ரோமி கதவை திறக்கல. கெய்னா ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ரோமி ஜன்னல் வழியா கெய்னாவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் ரோமி கதவை திறக்காததால ரோமிக்கு என்னாச்சுன்னு நினைச்சு கெய்னா கதவை திறந்து உள்ள வராங்க. கெய்னா கால் எடுத்து வச்ச அடுத்த நொடியே அந்த கோவில்ல பலத்த காத்து வீச ஆரம்பிக்குது. மணி அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்கு. கோவிலோட முதன்மையான வாசல் திறக்குது. அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிவலிங்கத்தை சுத்தி ஒரு பெரிய பாம்பு தூங்கிட்டு இருக்கு. அந்த கதவு திறக்கப்பட்ட உடனே அந்த பாம்பு எழுந்திருது. கெய்னா தான் கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ கடைசியா நீங்க கோவிலுக்குள்ள வந்துட்டீங்க. எனக்கு இன்னைக்கு செம போர் அடிச்சது. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? 7:30 மணிக்கு தான் முழு கிராமமே தூங்கிடுமே. அதனால நான் உங்க கூட பேசலாம்னு தான் ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்லை. தான் ரூமை விட்டு வெளியே வந்த ரோமி கெய்னா கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கெய்னா சுயநினைவு இல்லாம நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அவசர அவசரமா சொல்றாங்க, நான் சொன்னேன்ல, இந்த சிட்டி ஆளுங்களுக்கு எங்க ஊரு கதை எதுவுமே கண்டிப்பா புரியாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. கெய்னா இப்படி அதிர்ச்சியோட ரோமி கிட்ட சொல்றாங்க. கெய்னா ரோமியோட கையை பிடிச்சு கோவிலுக்கு வெளியில கூட்டிட்டு போக தயாரா இருந்தாங்க. ஆனா அந்த கோவிலோட கதவு தன்னால மூடிக்குது. இதெல்லாம் பார்த்து ரோமி ரொம்ப பயந்து போயிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கதவு எப்படி தன்னால மூடிக்கும்? தயவு செய்து இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இங்க இருந்து ஓடுங்க, அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். கெய்னா இப்படி சொன்னதை கேட்டு ரோமி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதுவுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கெய்னா ரோமியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் நேரா பூசாரியோட ரூமுக்கு போறாங்க. அதாவது ரோமி தங்கிட்டு இருந்த அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த முழு கோவிலோட சூழலே மாறிடுது. ரொம்ப விசித்திரமா எல்லா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. அப்ப ரோமி ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறாரு. வெளியே பார்த்த காட்சியால அவரால் தரையில நிக்க கூட முடியல. அந்த கோவிலோட வாசல்ல ஒரு பெரிய பாம்பு தான் தலையை விரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. அப்புறம் லட்சக்கணக்கான பாம்புகள் அங்க வந்துட்டு இருந்தது. அந்த கோவிலோட கதவுகள்லயும் சுவர்கள்லயும் இருந்த பாம்புகள் எல்லாமே இப்போ ஒரு நிஜ பாம்பா மாறி வந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த பெரிய பாம்பு பேச ஆரம்பிச்சது. மறுபடியும் நம்ம கடமையை செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மறுபடியும் பேராசையுள்ள மனிதன் நம்ம கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். நம்ம கடவுளோட சக்திகளை அவன் பறிக்கணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டு வந்திருக்கான். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். அவனை தேடி எல்லாரும் அவனை கொல்லுங்க.
அந்த பாம்போட வார்த்தையை கேட்ட மற்ற பாம்புகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சதுரி ஓடிச்சிங்க. கோவிலோட ஒவ்வொரு மூலையிலையும் போய் கெய்னாவையும் ரோமியும் அந்த பாம்புகள் தேட ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்த ரோமி தான் கண்ணை தானே நம்ப முடியல. உடனே அவரு கெய்னாவோட கையை பிடிச்சு கெய்னாவை சோறு ஓரமா தள்ளி ரொம்ப கோவமா கேட்டாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்களா யாரு? இதெல்லாம் என்ன? அது யார பத்தி பேசுது? என்னையா? நான் தான் ஒண்ணும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுதுங்க? ரோமி, இது எங்களோட பரம்பரை கோவில். இந்த கோவிலை காப்பாத்துறது எங்களோட முன்னோர்கள் தான். பரம்பரையா இத அவங்க தான் காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. எங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு பேராசை வந்துடுச்சு. அப்ப எங்களோட தாத்தா ஒருத்தர் அந்த சிவலிங்கத்தை கடத்தணும்னு யோசிச்சாரு. அப்ப எங்களுக்கு இந்த சாபம் கிடைச்சது. எங்க குடும்பத்துல யாராவது அந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க, அப்ப அவங்க நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லி அதேதான் இன்னைக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு நான் கால் எடுத்து வச்ச உடனே அந்த சிவன் கோவிலோட கதவு தானா திறந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த நாகினி கூட வெளியே வந்திருக்கு. இப்ப கெய்னா சொன்னதெல்லாம் கேட்டு ரோமி அப்படியே உடைஞ்சு போறாரு. இன்னைக்கு நைட் தான் உயிரோடு இருக்க மாட்டோம்னு அவருக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அவர் ரொம்ப விரக்தியோட ஒரு மூலையில உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நொடியே வீட்டுல இருந்த ஒரு ஓட்ட வழியா நூத்துக்கணக்கான பாம்புகள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டு இருந்தது. அதுங்க ரோமிய சுத்தி வளைக்குதுங்க. ரோமி ரொம்ப பயந்து போய் மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்க இருந்த பாம்பு அவர் கால் வழியா மேலே ஏற ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் மெதுவா எல்லா பாம்புகளும் அவரோட உடல் முழுவதும் சுத்திக்குச்சுங்க. ஆனா ரோமிய ஒரு பாம்பு கூட கிடைக்கல. ஆனா எல்லா பாம்புகளும் ரோமி மேல ஏறி ரோமிய அப்படியே சூழ்ந்துக்குதுங்க. அப்ப ரோமி ரொம்ப பயத்துல கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன விட்டுருங்க, எனக்கு உங்களோட சிவலிங்கம் வேண்டாம், நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் இப்படி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த ரூம்ல இருந்த கைனா திடீர்னு இல்லைன்னு இப்ப அவருக்கு புரிய வந்தது. அந்த பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரோமி அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்ததுங்க. இப்போ ரோமி அவரா நடக்கல, அவரை சுத்தி பாம்புங்க இழுத்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரிய பாம்பு முன்னாடி ரோமி நின்னுட்டு இருந்தாரு. இவன் யாரு? இவனை எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க? இவன் தலை மேல எந்த சாபமும் எழுதி வைக்கல. அந்த பெரிய பாம்பு அப்படி சொன்ன உடனே ரோமியை சுத்திட்டு இருந்த எல்லா பாம்புகளும் அங்கிருந்து போயிடுதுங்க. ரோமி அந்த பாம்புகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டாரு. தான் இன்னும் உயிரோட தான் இருக்கோம்னு அவரு சந்தோஷப்பட்டாரு. அப்ப அந்த கோவிலுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க பேசினாங்க, போதும் நிறுத்துங்க அக்கா, நிறைய பேரை சாகடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல வேண்டாம். ரோமி அந்த குரலை பின்தொடர்ந்து போனாரு. அந்த கோவிலுக்குள்ள கெய்னா நின்னுட்டு இருக்கிறத அவரு பாக்குறாரு. கோவில்ல கெய்னாவை பார்த்ததும் அந்த பாம்பு ஒரு மனுஷி ரூபத்துக்கு வந்துருது. அவங்க பார்க்க அப்படியே கெய்னா மாதிரியே இருந்தாங்க. இத பார்த்துட்டு இருந்த ரோமிக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அவர் யார விரும்பினாரோ அதே கெய்னா ரூபத்துல இருந்தது. வேண்டனேனா, நீ சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணனா அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு நான் தூக்கத்துக்குள்ள போயிடுவேன். தயவு செய்து அப்படி பண்ணிடாத, தயவு செய்து என்ன சபிக்காத. ஆனா அவங்க சொன்னதை கெய்னா கேட்கல. கலசத்துல இருந்த தண்ணீரை எடுத்து சிவலிங்கம் மேல கெய்னா ஊத்துறாங்க. அவங்க அந்த தண்ணியை ஊத்துன உடனே அங்க சுத்திட்டு இருந்த எல்லா பாம்புகளும் அப்படியே மெதுவா மறைய தொடங்குதுங்க. கெய்னா ரூபத்துல இருந்த இன்னொருத்தங்க மெதுவா தூசி ஆகிறத ரோமி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க முழுசா தூளாகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, என்னோட சிவலிங்கத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா காலம் முழுவதும் நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனுஷி தூசியா மாறி காத்துல கலந்துடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெய்னா அந்த இரவு முழுவதும் ரோமி கூடயே தங்கி நடந்த எல்லா விஷயத்தையும் ரோமி கிட்ட சொல்றாங்க. ரோமி, என் குடும்பத்தை இந்த சிவலிங்கத்தை காப்பாத்துறதுக்காக தான் தேர்ந்தெடுத்தாங்க, அது உண்மை. ஆனா இந்த சிவலிங்கத்தை கடத்துறதுக்கு ராட்சசங்க கூட சும்மா இல்ல, அவங்க கூட ட்ரை பண்ணாங்க. அப்ப என் குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. ஒவ்வொரு வாட்டியும் என் குடும்பத்துல ட்வின்ஸ் பிறப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள இச்சாதாரி நாகினியா இருப்பாங்க. அவங்க தான் இந்த சிவலிங்கத்தை காப்பாத்தப்படுவாங்க. அப்புறம் 5 தலைமுறைக்கு அப்புறமா என்னோட தாத்தா சிவலிங்கத்தை கடத்தணும்னு நினைச்சாரு.
சிவலிங்கத்தை காப்பாத்திட்டு இருந்த அக்காக்கு என் குடும்பத்து ஆளுங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்பதான் அவ இந்த சாபத்தை விதிச்சா. இந்த கோவிலுக்குள்ள யாரு வந்தாலும் நான் சாகடிப்பேன்னு சொன்னா. அப்பத்துல இருந்து இந்த கோவிலுக்குள்ள யாரு வர்றதில்ல. நாகேஷ்னு ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னியே, அவங்க என்னோட அப்பா இல்ல, என்னோட குடும்பமே இந்த ஊரை விட்டு தூரமா போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னில இருந்து என்னோட குடும்பத்துல ட்வின்ஸ் ஒரு வாட்டி கூட பொறுக்கவே இல்ல. யாருக்குமே இச்சாதாரி நாகினியோட ஆசீர்வாதமும் கிடைக்கல. அதனால அக்கா யாரையும் உயிரோட விட மாட்டா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் நாங்க போயிட்டா சிவலிங்கத்தை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு. அப்படின்னா சிவலிங்கத்து மேல நீர் அபிஷேகம் பண்ணதும் பாம்புல எப்படி மறைஞ்சு போனது? ஆமா, அதனாலதான் சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணோம். அப்படி பண்ணா அவரு சேஃபா இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் எங்க அக்கா சாகல. அவ கொஞ்ச நாளைக்கு இந்த பூமி கீழே போயிருக்கா. அதுவும் அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இதே இந்த சிவலிங்கத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் எழுந்து வருவா. சரி, கடைசியா ஒரு கேள்வி. உங்க சகோதரி ஒரு இச்சாதாரி நாகினியா? அப்படின்னா நீங்களும் இச்சாதாரி நாகினியா? ரோமி இந்த கேள்வியை கேட்டதும் கெய்னா ஒரு பாம்பா மாறிட்டாங்க. அந்த பாம்பு ரோமியோட உடம்ப சுத்தி அப்படியே ஊர்ந்து போய் அவரை சூழ்ந்துருது. ஆனா ரோமி பயப்படல. தன்னை சுத்திட்டு இருக்கிற அந்த பாம்பை பார்த்து ரோமி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.